சொன்னா அங்க நம்மால என்ன பண்ண முடியாது, கர்த்தருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆண்டவர் அதான் சொல்றாங்க, பாருங்க, பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள்ல உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலைக்கு உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சு என்ன பண்ணு பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், அதுக்கு அடுத்து சொல்றாரு, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்பதான் உனக்குள்ள என்ன வரும் தெரியுமா, மனமகிழ்ச்சி உனக்குள்ள வரும். சபைக்குள்ள வந்தா மனமகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. சபையை விட்டு வெளியே போவது மனமகிழ்ச்சியா போனோம்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த பரிசுத்த நாளை எப்படி எண்ணணுமா, மனமகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணணுமா. அல்லேலூயா. அது சொல்றாரு பாருங்க, மனமகிழ்ச்சியா பூமியின் உயர்ந்த இடங்கள்ல உன்னை ஏறி இருக்க பண்ணி. எப்ப தெரியுமா இந்த மேன்மை ஆசீர்வாதம்லாம் சொல்லுங்க, எப்ப இந்த மேன்மை தெரியுமா, வேதம் சொல்லுங்க, அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது பாருங்க, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யார் சொன்னதா சொல்லுங்களேன், யார் சொன்னது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிச்சு. நீங்க மேன்மை பூமியின் கடையாந்திர பூமியினுடைய சொல்லுங்களேன் உயர்ந்த இடங்களை நீங்க ஏறி இருக்கணுமா, மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கணுமா, அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா, அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளணுமா, இந்த பரிசுத்த நாளை என்ன பண்ணமா நீங்க மகிமையுள்ள நாளா எண்ண வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லல, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதன்படி நீங்க நடப்பீங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிவீங்கன்னு சொன்னா, சத்தியத்தை சத்தியமா ஏற்றுக்கொள்ளுவீங்கன்னு சொன்னா, இந்த மேன்மை உங்களால நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா.